ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பெண்ணே. ஷாலினி, என்னடா இது மெர்சல் பட கதையை என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு ஈத் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படம் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது, அண்ட் வந்துட்டு இது ஒரு உமன்ஸுக்கான ஒரு படம். ஸோ அந்த உமன்ஸுக்கான படம் வந்துட்டு இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, அண்ட் இது எப்பவும் போல இருக்கிற ஒரு மசாலா கலந்த படமா, இல்லை வந்துட்டு இதில் ஏதாவது புதுசாக காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு டீட்டெயிலிங்கான ரிவ்யூவாக இருக்கேன்னு வந்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டாதீங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு பெண் வந்துட்டு தன்னோட நீச்சல் திறமையை வந்துட்டு காமிக்கிறதுக்காக நேஷனல் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. லைக் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு சில சுற்று வட்டாரங்கள் எல்லாம் என்ன சொல்லும், அரைகுறை ட்ரெஸ்ஸில் போட்டு அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தில் வந்துட்டு இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சமூக சீர்கேடு, ஊர்கேடு, நான் கிராமத்துக்கு ஒரு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, புண்ணாக்கு இருக்குது, புடலங்கா இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அடக்கி உடக்கி தன்னோட அந்த வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு. ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னதே பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்த ஆறுதல் பரிசு. அதை உண்மை நம்பிக்கிட்டு இப்படி வரப்பா நிக்க கூடாது, என்ன புரியுது? ஸோ வீட்டில் வச்சுட்டு கடைசி வந்து அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்க ஒரு நீச்சல் அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சொல்லிக் கொடுக்குற ஆளாக மாறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க அப்படியே சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க ஊருக்கு வர சுச்சுவேஷன் வருது. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து நீச்சல் பயிற்சியெல்லாம் கொடுத்து அங்கே என்னென்ன நடந்துச்சு, இவ்வளோ எலாபரேட் சொல்கிற காரணம் அது வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த அங்கே என்ன நடந்துச்சு அதான் சொல்ல வரேன். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை படத்தை பாருங்க. அந்த பொண்ணு ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் நம்ம வந்துட்டு சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற அந்த பேர் வச்சுருக்காங்கல்ல. ஸோ ஓவரால் த ஃபிலிம்ஸ் லைக் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகில் எப்படி வந்துட்டு ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கான ஒரு படமோ, கிரிக்கெட் எப்படி வந்துட்டு ப்ளூ ஸ்டார், தட் வேரியன்ஸ் 98 அந்த மாதிரி உள்ள சில படங்கள் எல்லாம் காமிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறு, ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் காமிச்சு அப்படின்னு விளையாட்டு சம்மந்தம் காமிப்பாங்க. ஓவரால் கிரிக்கெட் தான் காமிச்சிருக்காங்க. பட் ஸ்விம்மிங்கே வந்துட்டு ஒரு படத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நீச்சலுக்கு இந்த ஒரு படத்தை காமிச்சிருக்காங்க. நீச்சல் வந்துட்டு இந்த படம் எந்த மாதிரி போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, சில நேரம் வந்துட்டு எனக்கு என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா படம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அவங்க பேசுறது, அவங்க நிற்கிறது, அவங்க நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏன்னா இது படம் போதோ இல்லையே இவங்க மோட்டிவேஷன் பேசிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ யாருன்னு உனக்கு தெரியணும்னா உன் கனவு என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ வெளியே வரணும். ஸோ ஷில்பா அப்படிங்கிறவங்க, ஷில்பா நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான். ஆர்த்தி அப்படிங்கிறவங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் வந்து அந்த இதில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸோட நம்ம தலைவர் கொடுத்துருக்காரு. சமுத்திரகனி கெஸ்ட் அப்பியரன்ஸோட கொடுத்துருக்காரு. என்னதாம்மா பிரச்சனை? ஸ்டேட் லெவலில் ஒரு வாட்டி தோத்துட்டா திரும்ப ஜெயிக்கவே முடியாதா? இருந்தாலும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ஒரு கேர்ள்ஸுக்கான ஒரு படம் இது. பாய்ஸும் பார்க்கலாம். கேர்ள்ஸ் ஏன் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு சில சுற்று வட்டாரங்கள்லாம் நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஒடுக்குவாங்க. லைக் வந்துட்டு நீ இது பண்ணக்கூடாது, நீ அது பண்ணக்கூடாது, நீ பெரியவளாகிட்ட, நீ அங்கே போகக்கூடாது, நீ இங்கே போகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அந்த பெண்களுக்குன்னு ஒரு ஒடுக்கு இது இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒடுக்குறதுல வந்துட்டு அதுலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம். ஒரு பெண் நினைச்சா தனியாக நின்று சாதிக்க முடியும், ஒரு பெண் நினைச்சா என்ன வேணா ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படத்தோட எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தை பாருங்க, அப்போ அந்த எக்ஸாம்பிள் புரியும். சரி, ஓகே. இந்த படம் வந்து சில பல குறைகள் இருந்தாலும் ஒரு கட்டமாக ஒரு புது முயற்சியை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்தில் குறை சொல்லணும்னா ஏகப்பட்ட குறை இருக்கு, நான் குறை சொல்லிட்டே போகலாம். பட் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு யாருமே முயற்சி பண்ணதில்லையே அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் இந்த படத்தில் குறை ஒன்றும் நொட்ட போகிறது கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். உண்மையிலே கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். இதுதான் இன்ஸ்பயருக்கான ஒரு ரீசன், இதுதான் இந்த இன்ஸ்பயருக்கான ஒரு ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிங்கப்பெண்ணே படத்தை பாருங்கள். பட் நடிப்பு அண்ட் வந்துட்டு அந்த ஓவரால் த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஓவரால் த கிரியேஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ் எல்லாம் பார்த்தா வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம். இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்தை இன்னும் பாருங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பெண் பிள்ளைகளுக்கான ஒரு படம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப வேற லெவலுக்கெல்லாம் யோசிக்க வேணாம். சில கருத்து வந்துட்டு கொஞ்சம் முன் பின் மாறி இருந்தாலுமே வந்துட்டு இந்த படம் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க.
அண்டர் 18 ஓவர் 18 எல்லா பெண்களும் பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை தரக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சிங்கப்பெண்ணே உங்களுக்காக தேட்டரில் வந்து காத்துட்டு இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே. அண்டு படம் பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி படத்தை வந்துட்டு இப்படியாவது எடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஏன் இவ்வளோ சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இருக்கு, நீங்க படத்தை பாருங்க. ஓகே. அண்ட் திஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். சொன்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற புது நண்பராக இருந்தீங்கன்னா மூவி லவர், நீங்கள் வந்துட்டு மூவி பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மூவி ரிவ்யூஸ் வருது. அண்ட் வந்துட்டு நிறைய வித்தியாசமான வீடியோஸ் வருது. ரெகுலராக நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. ரெகுலராக வீடியோ எங்கே போகிறோம்னு கேளுங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயராக இருக்கும், கொஞ்சம் வீடியோ போகலான்னு தோணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.